உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லை தெருவின் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல். இன்வென்ட்ரி அண்ட் அலைடு இன்வென்ட்ரி கண்ட்ரோல். இந்த இன்வென்ட்ரிங்கிற வார்த்தை வந்து ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் உபயோகப்படுத்துறது. நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே சேர்ந்து சொல்கிறேன். இப்போ ஆஃப்லைட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீஃபேஸ்னால் முன்னுரை. ஹெச்ஆர் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லா கன்சர்ன்லேயும். ஆஃப்லைட் சமீப காலமாக ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், மனிதவள மேம்பாட்டுத்துறை மேனேஜர்கள், இவங்கெல்லாம் இந்த பீப்புள்ஸை ரெக்ரூட் பண்ணும்போது இன்வென்ட்ரினா என்ன, அதனுடைய தாத்பரியம், கான்செப்ட் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. அட்லீஸ்ட்டு ஓரியன்டேஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக ஆட்களை எடுத்தால், டெக்னிக்கலாக எடுத்தாலோ, ஒர்க்மென் எடுத்தாலோ, கமர்ஷியலாக எடுத்தாலோ, இன்வென்ட்ரி, ப்ரொடக்ஷன், டெஸ்பேச் செக்ஷன், லாஜிஸ்டிக்ஸு, மார்க்கெட்டிங் எல்லாத்துலேயும் ஒரு 1 hour ஒரு நாளைக்கு, இல்லை 2 hours 3 hours ஒரு இன்டென்சிவ், அதாவது ஓரியன்டேஷன் ட்ரைனிங்னு ஒன்று கொடுக்கணும். அதுமாரி கொடுத்தா தான் அந்த கன்சர்ன் எம்ப்ளாயிக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட், அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் ஓரளவுக்கு ஒரு தெளிவு இருக்கும், நாலேஜ் இருக்கும். இல்லைன்னு வச்சுங்க, ஒரு மார்க்கெட்டிங்கில் உட்காந்துருக்கவனுக்கு ஸ்டோர்ஸில் போய் அது என்ன இருக்குது பார்த்துட்டு வானா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அது பண்ணணும். அது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஹெச்ஆர் ட்ரைனிங் எப்படி, என்ன கொடுக்கணும், ஏன் அந்த ஓரியன்டேஷன் இவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, கொடுத்தா அதனுடைய பலன் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ இன்வென்ட்ரியை பற்றி பேசுவோம். இன்வென்ட்ரிங்கிற கான்செப்ட் பல பேருக்கு இப்போ புதுசாக ஃபேக்ட்ரியில் வேலைக்கு வரவங்களுக்கெல்லாம் தெரியல. இன்வென்ட்ரிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்ல, எந்த ஃபேக்ட்ரி, உதாரணத்துக்கு ஒரு ஷூ ஃபேக்ட்ரியோ, இல்லை ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கோங்க, மொபைல் ஃபோன். அந்த ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோனுக்கு நிறையா காம்பனன்ட்ஸ் வேணும். காம்பனன்ட்ஸ்னால் இடுபொருட்கள்னு பேர், இன்புட்ஸு. ஒரு உதிரி பாகங்களுக்கு பேர் இங்கிலீஷில் காம்பனன்ட்ஸ்னு பேர். அந்த காம்பனன்ட்ஸு எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் ஏரியாவில் கொடுத்தாதான் அவங்க அதை அசம்பிள் பண்ணுவாங்க, அதாவது ஒருங்கிணைக்கிறது. ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிற இடத்துக்கு பேர் தான் இன்வென்ட்ரி ஏரியா அல்லது ஸ்டோர்ஸ்னு பேர். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்போ வீட்டில் சமையல் பண்ணுறவன் அதுக்கு தேவையான உப்பு, புளி, மிளகா, உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கடுகு, பெருங்காயம், இதுக்கெல்லாம் பேர் என்ன? இன்க்ரீடியன்ட்ஸ்னு பேர். அதாவது உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். அதே ஃபேக்ட்ரியில், ஒரு தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகிற, உற்பத்தி செய்யக்கூடிய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களுக்கு இன்வென்ட்ரி காம்பனன்ட்ஸ்னு பேர். ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லணும். ரா மெட்டீரியல்னால் கச்சா பொருட்கள், அதாவது மூலதனத்துக்கு, அதாவது ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ஒரு உருவமாக வர்றதுக்கு, ஒரு மொபைல் ஃபோன் வரணும்னா அதுக்கு என்ன வேணும்? டிஸ்பிளே வேணும், அவுட்டர் பிளேட்டு வேணும், இன்னர் பிளேட் வேணும், உள்ள பேட்ரி வேணும், அதுக்கப்புறம் ஐசி, இதை பிசிபி பிரிண்டட் சர்க்யூட் போர்டு இருந்தால் அது வேணும், இன்னும் சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வேணும். அதுக்கெல்லாம் பேர் காம்பனன்ட்ஸ்னு பேர். இதை அவங்க வாங்கி வச்சுக்கணும் ஸ்டோர்ஸில். இப்போ ஒரு நாளைக்கு 5000 மொபைல் தயாரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் மொபைல் தயாரிக்கிறோன்னா அப்போ மினிமம் இன்வென்ட்ரி வச்சுக்கணும். ஸோ இன்வென்ட்ரினா என்னென்னா, ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பதற்கு வேண்டிய ரா மெட்டீரியலை சேகரித்து வைத்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு பேர் ஸ்டோர்ஸு. அந்த ரா மெட்டீரியலுக்கு பேர் இன்வென்ட்ரி. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இன்வென்ட்ரி இஸ் ஏ ஐடியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் எனி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் ஆர் எனி இண்டஸ்ட்ரி அப்படிமா. அதாவது இன்வென்ட்ரிங்கிறது உதிரி பாகங்கள். இந்த உதிரி பாகங்கள் வந்து நிறையாவும் வச்சுக்கக்கூடாது, குறைச்சலாம் வச்சுக்கூடாது. ஏன்னா அது வந்து பணத்தினுடைய மதிப்பை அது கொடுக்குது. அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிமா. ஒர்க்கிங் கேபிட்டல்னால் மூலதனம். மூலதனம்னா என்ன? ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு போடுற பொருள் ரூபாய்க்கு பேர் மூலதனம். அதை வச்சு அவர் வந்து கடையில் பொருட்கள் வாங்குவார். அந்த பொருட்கள்லாம் இருக்கிறது வந்து வியாபாரம் ஆகாதது வரைக்கும் அந்த பொருள் வந்து பணமாக கருதப்படும். இங்கே ஃபேக்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்வென்ட்ரிங்கிறது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக தயார் பண்ணி அது ஏற்றுமதி ஆகாத வரைக்கும் அந்த இன்வென்ட்ரி பணமாக கருதப்படும். அதாவது எக்கனாமிக். கன்சிடர் ஆஸ் ஏ மானிட்டரி. மானிட்டரினா பணம்னு அர்த்தம். மானிட்டரி பெனிஃபிட்னா என்ன? பொருளாதார பயன்பாடுகள் என்ன? அதனால தான் இன்வென்ட்ரிங்கிறது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பதற்கு வேண்டிய ரா மெட்டீரியல்ஸை கொண்டதாகும். அந்த ரா மெட்டீரியல்ஸை அடுக்கி வைக்கிற இடம் வந்து ஸ்டோரேஜ் பாயிண்ட், வந்து ஸ்டோர்ஸ்னு பேர். அந்த ஸ்டோர்ஸ், இந்த இன்வென்ட்ரி வந்து எப்படின்னா எல்லாத்தையும் மானாவாரியாக ஒரு வருஷத்துக்கு வேண்டியதையும் வாங்கி வச்சுக்க முடியாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வென்ட்ரி, மேக்ஸிமம் இன்வென்ட்ரி, டேஞ்சர் லெவல், இதெல்லாம் இருக்குது. அது என்னடா மினிமம், மேக்ஸிமம், டேஞ்சர்னால் சுருக்கமாக சொல்கிறேன். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லை கோர்ஸில். இது ஒரு பார்ட். இன்வென்ட்ரி கண்ட்ரோல், இன்வென்ட்ரி அண்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். கண்ட்ரோல்னால் கட்டுப்படுத்துறது.
அதுக்குன்னு எல்லா காசையும் கொடுத்து பொருள் எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு திடீர்னு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, வாங்கிட்ட பொருளை திருப்பி நம்ம யார்கிட்டையும் வாங்கின காம்பனன்ட்ஸ் வாங்கின ரா மெட்டீரியல் வாங்கின சப்ளையர்கிட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் நமக்காக தயார் பண்ணி கொடுக்கும்போது நம்ம அவனை திருப்பி கொடுக்க முடியாதனால இந்த இடத்துல வேண்டியதை வச்சுக்கணும். இது மறுபடியும் வீட்டை வச்சு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு வேண்டிய மளிகை சாமானை தான் நம்ம வாங்குற மொழிய யாரும் ஒரு வருஷத்துக்கு வேண்டிய மளிகை சாமானை இப்போல்லாம் வாங்குறது இல்லை. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வேண்டிய மளிகை சாமானை வாங்கினா இப்போல்லாம் கெட்டு போயிடுது. திடீர்னு நமக்கே ஒரு நோய்வாய்ப்பட்டு போயிடுது, இல்லை எங்கேயா வெளியூர் போகிறோன்னா அது வீட்டில் ஐடியில் தான் இருக்கும் அந்த மளிகை சாமான். ஸோ அதில் போட்ட ஒரு 2000 ரூபா 3000 ரூபாங்கிறது நமக்கு பயன்பாடு இல்லாத போயிடும். அது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துருச்சு. காசை எடுத்துகிட்டு போனால் உடனே வாங்கிட்டு வந்துடலாம். கையில் காசு, வாயில் தோசை. ஸோ இங்கே ஃபேக்ட்ரி சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் கீப்பருடைய மெயினான வேலை, வாட் இஸ் த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டோர் கீப்பர்னா இன்வென்ட்ரி கண்ட்ரோல். அதாவது பொருளை கண்ட்ரோலாகவும் வச்சுக்கணும், அதே நேரம் பொருள் இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வீக்லி ப்ரொடக்ஷன் ஷெட்யூல்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜரோ இல்லை மார்க்கெட்டிங் பீப்புளோ அந்த கன்சர்னை பொறுத்து ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியாக இருந்தால் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் மார்க்கெட்டிங் மேனேஜரும் சேர்ந்து இந்த வாரம் நாம் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணணும், அதான் ப்ரொடக்ஷன் பிளான். ஒரு மாதத்துக்கான பிளானை 4ஆக பிரிச்சுக்கிறது ப்ரொடக்ஷன் பிளான். ஸோ இந்த வாரம் என்ன ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணணும்னு அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு 10,000 யூனிட்ஸ், மேபி 10,000 ஷூஸ் இருக்கலாம், இல்லை 10,000 மொபைல்ஸ் இருக்கலாம், ஏதோ ஒன்று 10,000 யூனிட்ஸ்னு வச்சுப்பேன். இது பண்ணணும் அப்படின்னா இந்த 10,000 யூனிட்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் நமக்கு தேவை, ரா மெட்டீரியல் அதாவது காம்பனன்ட்ஸ் என்னென்ன தேவை, அதெல்லாம் ஸ்டோர்ஸில் இருக்கா, இல்லைன்னா உடனே வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஸ்டோர் கீப்பர்கிட்ட அதை கேட்கணும். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்கு பேர் பிஓஎம், சுருக்கமாக பாம்னு சொல்லுவோம். பிஓஎம்னா பில் ஆஃப் மெட்டீரியல். மறுபடியும் வீட்டில் ஒரு மாதத்துக்கு என்னென்ன நம்ம சாப்பாடு செய்கிறோமோ, ஒரு நாளைக்கு கூட்டு, கறி, குழம்பு, சாதம் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு வேண்டிய அரிசி எவ்வளவு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பைத்தம்பருப்பு எவ்வளோன்னு ஒரு லிஸ்ட்டு போடுறோமே, அதேமாரி தான் பில் ஆஃப் மெட்டீரியல்னு இண்டஸ்ட்ரியில் சொல்லுவோம். 10,000 யூனிட்ஸு, 10,000 மொபைல் ஃபோன் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா 1,00,000 ஷூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், ஸ்டோர்ஸில் இருக்கா செக் பண்ணுறது. ஸ்டோர் கீப்பர், whoever maintaining the inventory in the area of stores, they are called as a store keeper. ஸோ அந்த ஸ்டோர் கீப்பர்கிட்ட இந்த லிஸ்ட்டை கொடுத்து, எப்பா இந்த ஒரு வாரத்துக்கு நாங்கள் 10,000 மொபைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம், இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கா பாரு, அதாவது இன்னர் பிளேட்டு, அவுட்டர் பிளேட்டு, பேட்ரி, பிரிண்டட் சர்க்யூட் போர்டு, ஐசிஸ் ஏதாவது இருந்தால், டிஸ்பிளே போர்டு எல்லாம் இருக்கா செக் பண்ணிவிட்டு சொல்லுப்பா. லென்ஸு, ஏன்னா இப்போல்லாம் எல்லாமே கேமரா லென்ஸு, குறவங்க கூட கேமரா லென்ஸ் தான் வச்சுருக்கான். அதனால ஸோ எல்லாம் இருக்குது. அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, எல்லாம் இருக்குது சார், 10 டேஸுக்கான இன்வென்ட்ரி இருக்குது. இன்வென்ட்ரினா என்ன, காம்பனன்ட்ஸ்னால் என்ன, உற்பத்தி செய்யக்கூடிய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸுக்கு தேவையான ரா மெட்டீரியலுக்கு பேர் காம்பனன்ட்ஸு, அதனுடைய டோட்டல் பேர் இன்வென்ட்ரி இருக்குது சார். 10 டேஸுக்கு இருக்குது சார். நீங்கள் 1 வீக்குக்கு 10,000 பண்ணும்போது மீதி 3 நாளைக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. ரைட், குட். அப்போ இந்த ஸ்டோர்ஸுக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து போகிறவங்க ஒரு ஆப்ரேட்டரோ இல்லை ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசரோ நேராக போய் ஒரு ஒர்க்கர்கிட்ட எழுதி கொடுத்து, அதுக்கு பேர் மெட்டீரியல் ரிக்வசிஷன் ஸ்லிப்னு பேர். சுருக்கமாக சொல்லப்போனால் எம்ஆர் அப்படிம்பாங்க. மெட்டீரியல் ரிக்வசிஷன் ஸ்லிப் எழுதி கொடுப்பாங்க. இன்றைக்கி என்ன ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோமோ அதுக்கு என்னென்ன வேணுமோ போய் வாங்கிட்டு வாங்க. ஸ்டோர்ஸில் அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆர்கனைஸாக ஒரு ட்ரேயில் ஒரு கன்வேயர்னு இருக்குது. அந்த கன்வேயர் நம்பர் 1, 2, 3க்கு போட்டு அந்த ட்ரேயில் போட்டு வச்சுருவோம். பின்ஸ்ன்னு இருக்கும், பெரிய பெரிய பிளாஸ்டிக் கிரேட்டுன்னு பேர். இது ஒரு பெரிய சப்ஜெக்டை சொல்லித்தரேன் நான் எல்லாமே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. மற்றபடி நான் நிறைய சொல்லித்தரேன் சார். ஐ ஹாவ் நாலேஜ் வித் ஆல்மைட்டி கிரேஸ். அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் ஆல் தோஸ் திங்ஸ் டு த எனர்ஜெட்டிக் யூத் பீப்புள். ஸோ எனக்கு இந்த மறைச்சி வச்சுட்டு எல்லாமே நம்மளே தான் கற்றுட்டு பேசாமல் இருக்கணுன்றது இல்லை. ஒரு மரம்னு இருந்ததுன்னா அது பூ பூத்து, காய் காய்ச்சி, பழம் பழுத்து மனிதர்களுக்கு கொடுக்கணும். அந்த மரம் மாதிரி தான் நான், மாமரம் மாதிரியோ இல்லை சந்தன மரம் மாதிரியோ. எனிவே, இப்போ நம்ம கவுண்ட் த சப்ஜெக்ட். ஸோ அந்த ஸ்டோர் கீப்பரை எல்லாம் கொடுத்துருவாரு. அவங்க அந்த ஒரு வாரத்துக்கு வேண்டியதை டெய்லி வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்வென்ட்ரினா அதை மட்டும் இந்த எபிசோடில் பார்ப்போம். இன்வென்ட்ரிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், முழுமையான ஒரு ப்ராடக்ட் பண்ணுவதற்கு, அது ஷூவாக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸில் டிராக்டர் இன்ஜின் பண்ணுறதுக்கு இன்ஜினாக இருக்கலாம், இல்லை ஒரு கடிகார கம்பெனி பார்த்தீங்கன்னா கடிகாரத்துக்கு வேண்டிய நிப்புனா முள், டயல் பிளேட்டு, அவுட்டர் பிளேட்டு, இன்னர் பாடி, அவுட்டர் பாடி, பேட்ரிஸ், இதேமாதிரி எந்த ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கும் தேவையான காம்போனன்ட்ஸுக்கு பேர் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரிங்கிறது பொருள் மணி சம்மந்தப்பட்டது. எல்லா பணத்தையும் கொண்டு அதில் போட்டுறவும் கூடாது, டேஞ்சர் லெவல்லையும் வச்சுக்கூடாது. இந்த இடத்துல மினிமம் லெவல்னால் என்னென்னா, ஒரு வாரம் 15 நாளைக்கு வேண்டிய பொருள்களை ஸ்டாக் வச்சுக்கிறது சில கம்பெனியில் இருக்கும். சில கம்பெனியில் எப்படின்னா 1 மாதத்துக்கு வேண்டிய ஸ்டாக் வச்சுப்பாங்க.
ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனிஸினுடைய ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கண்டிஷன். அந்த கம்பெனியினுடைய ப்ரொடக்ஷனை பொறுத்து, அவங்க வாங்குற எக்ஸ்போர்ட் ஆர்டர் பொறுத்து, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவன் சொல்லுவான், இத்தாலியிலையோ சைனாவுக்கோ இல்லை ஜப்பானுக்கோ அங்கே பண்ணும்போது எனக்கு இமிடியேட்டாக அனுப்பணும் ஒரு 15 நாள் 20 நாளில், அது அடுத்தது நான் சொல்லித்தரேன் எல்சின்னு. அப்படி இருக்கும்போது அதுக்கு உண்டான பொருள்களை இவங்க வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா ஆர்டர்ஸ்லாம் வந்து இது காம்படிட்டிவ் வேர்ல்டு, அதாவது போட்டி உலகம். ஒரு 30 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு கம்பெனி 2 கம்பெனிலாம் இல்லை. இவங்களை விட்டால் வேறு வழியில் நாம் இந்தியாவில் ஆர்டர் கொடுக்கறது, இந்தியாவிலேருந்து அங்கே வாங்குறது. இப்போ தடிக்க விழுந்த நிறைய கம்பெனி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இருங்காடு கோட்டை, உரகடம், எல்லா இடத்துலையும் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாச்சு. மெட்ராஸில் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்குது. தமிழ்நாட்டில் 32 மாவட்டங்கள் இருந்தால் மெட்ராஸில் மட்டும்தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்குது. அதுதான் பெரிய இஷ்யூவே. எல்லா ஜனங்களும் 7 கோடி பேரில் பாதி பேர் மெட்ராஸில் வந்து குமியறதுக்கு காரணமே மற்ற மாவட்டங்களில் வேலை வாய்ப்புகள் மிக 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 குறைவு. காரணம், தொழிற்சாலைகள் அங்கு துவங்கப்படவில்லை. அந்த சப்ஜெக்டை அடுத்தது பார்ப்போம். இப்போ இன்வென்ட்ரினா இன்வென்ட்ரியோடு போகும். என்னை பொறுத்தவரை நான் ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சேன்னா எலாபரேட்டாக கொண்டு போயிட்டே இருப்பேன். அது சில நேரம் உங்களுக்கு கொட்டாவி வந்துடும். ஆனால் ஒழுங்காக கவனித்து கேட்டிங்கன்னா வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் 15 நாளைக்கு ஒரு நிறைய இன்வென்ட்ரி வந்து செக் பண்ணுறது இருக்குது. கரெக்டாக எல்லா பொருளும் இருக்கா இல்லையான்னு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்டோர் கீப்பருக்கு இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன் பிளான், மந்த்லி ப்ரொடக்ஷன் பிளானை கொடுத்துருவான். அவன் எப்படி பிளான் போடுவான்னா, மார்க்கெட்டிங்லேருந்து அவனுக்கு ப்ரொடக்ஷன் குவான்டிட்டியினுடைய டேட்டாஸ் வந்துடும். எப்போ நான் மார்க்கெட்டிங்கில் வந்து ஆஸ் எ மார்க்கெட்டிங் மேனேஜர் நான் கஸ்டமர்கிட்டேருந்து 10 லட்சம் மொபைல் ஃபோனுக்கான ஆர்டர் வாங்கிட்டேன். ஸோ இந்த 10 லட்சம் மொபைல் ஃபோனை வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம கொடுத்தாகணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா ரிலீஸ் பண்ணணும். இண்டிஜீனியஸ்னால் லோக்கலில் கொடுக்கறது தான். ஸோ இதுக்கு உண்டான மெட்டீரியல்லாம் இருக்கான்னு நீ செக் பண்ணிக்கோன்னு அவன் ப்ராடக்ட் கொடுப்பான். அவன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணுவான், ப்ரொடக்ஷன் பிளானை அப்படியே ஸ்டோர் கீப்பருக்கு கொடுத்துருவான். எப்பா 10 லட்சம் மொபைல் ஃபோன் இந்த மாதம் 30 நாளில் நாங்கள் பண்ணணும், இல்லை 2 மாதத்தில் பண்ணணும். இதுக்கு உண்டான பொருள் இருக்கா பார்த்துக்கோ, நீ வாங்கிக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்கு என்ன பண்ணுற, இன்வென்ட்ரி காஸ்டெல்லாம் நீ உன்னுடைய மேனேஜர்கிட்ட அப்ரூவ் வாங்கிக்கணும். ஸோ அதிகமாகவும் பொருளை வாங்கக்கூடாது, பொருள் இல்லாமையும் இருக்கக்கூடாது. மினிமம்னா நமக்கு ஒரு 15 நாளைக்கு தேவையானது, மேக்ஸிமம்னா மேக்ஸிமம் 30 நாளைக்கு தேவையானது. மானாவாரியாக வாங்கி வச்சுட்டா எல்லா பணமும் அதில் போயிடும். ஏன்னா வாங்குறவங்களாம் சும்மா கடன் கொடுக்க மாட்டான். கிரெடிட் டேஸ்ன்னு இருக்குது, 30 நாள் 60 நாள் கொடுப்பான். நீ எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்கும்போது உனக்கு 100 நாளில் உனக்கு பேமெண்ட் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது பேலன்சிங்காக இருக்கணும். இல்லைன்னா எல்லா பணத்தையும் பொருளையும் முடக்கிடக்கூடாது, பொருள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு தான் மினிமம் இன்வென்ட்ரி. மேக்ஸிமம் இன்வென்ட்ரிங்கிறது ஒரு மாதத்துக்கு உண்டானதை வச்சுக்கலாம், அது மேக்ஸிமம். டேஞ்சர் லெவல், அந்த லெவலுக்கு போகவே விடக்கூடாது. அது என்னடா டேஞ்சர் லெவல்னா, உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட், இப்போ மொபைல் ஃபோனே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் அவுட்டர் பிளேட்டு, மேல் பிளேட்டு, இல்லை டிஸ்பிளே ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு 5000 போகுதுன்னா, நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 30,000 டிஸ்பிளே வாங்கி வச்சுக்கலாம். 3 லட்சம் வாங்கி வச்சுக்கிட்டா எல்லா காசும் அதில் போயிடும். 30,000 வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் அது டேஞ்சர் லெவலுங்கிறது எப்படின்னா, 30,000 வாங்கி வைக்கும்போது ஒரு நாளைக்கு 5,000 2,000 போகும்போது அது 10,000 வரும்போது ரீஆர்டர் போட்டுவிடணும். மறுபடியும் ஆர்டர் போடும்போது ரீஆர்டர் லெவல் அல்லது டேஞ்சர் லெவல்னு பேர். அந்த லெவல் பார்த்து போடலைன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சுன்னா இங்கே ப்ரொடக்ஷனுக்கு பொருள் இல்லாத, ப்ரொடக்ஷனுக்கு பொருள் இல்லைன்னா ஹெவி லாஸ் ஆகிடும். என்னடா ப்ரொடக்ஷன் ஹெவி லாஸ் ஆகிடும்னா, எல்லா ஒர்க்கர்ஸும் சூப்பர்வைசர்ஸும் ஆப்ரேட்டர்ஸும் சும்மா உட்காந்துட்டு இருப்பான். 2 வேலைக்கு டிஹெச் சாப்பிட்டுட்டு கேன்டீன் இருந்தால் கேன்டீனில் தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு கொடுக்குற சேலரி வேஸ்ட்டு, கரண்ட் வேஸ்ட்டு, ஜென்ரேட்டர் இருந்ததுன்னா டீசல் வேஸ்ட்டு. அதே மாதிரி கஸ்டமருக்கு ஆர்டர் முடிஞ்சு டயத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா அவன் ஆர்டரை கேன்சல் பண்ணுவான். ஸோ அதனால் ஒரு ஸ்டோர் கீப்பர் அந்த இன்வென்ட்ரி என்று சொல்லக்கூடிய மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல் கரெக்டாக இருக்கா, இந்த மாதத்துக்கான ப்ரொடக்ஷன் பிளான் பிரகாரம்னு பார்த்துக்கணும். ஒரு மாதத்துக்கான ப்ரொடக்ஷன் பிளான் கொடுத்துட்டா ப்ரொடக்ஷனில் நீங்கள் மினிமம் 20 நாளைக்காவது வாங்கி வச்சுக்கணும். அந்த 15ஆவது நாள் வரும்போது 5 நாள் இன்வென்ட்ரி கையில் இருக்கும்போது மீதி இருக்கிற 10 நாளைக்கு நீ ஆர்டர் போட்டுடணும். ஏன்னா லீட் டைம்னு ஒன்று இருக்குது. நீ ஆர்டர் போட்டுட்டா உனக்கு கொடுக்குறவன் அவன் தயார் பண்ணி தான் கொடுக்கணும். அவனும் ஒன்றை மாதிரி தானே. ஸோ அவனுக்கு இந்த டெலிவரி லீட் டைம்னு இருக்குது. அவன் மேனுஃபேக்சர் பண்ணணும் அந்த காம்பனண்ட்டை, அதுக்கப்புறம் ரோடுலேயோ ஏர்லேயோ கப்பல்லையோ வரணும்னா இம்போர்ட் பண்ணுறதுன்னா ஒரு மாதம் ஆகும். ஸோ அதுக்கு உண்டான லீட் எல்லாம் பார்த்து நீ ஆர்டர் போடணும். ஸோ இது வந்து மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு சப்ஜெக்டில் இன்வென்ட்ரி அண்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோலுங்கிறது ஒரு அருமையான ஒரு பார்ட். இது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஹெச்ஆராக இருக்கிறவங்க ஒரு எம்ப்ளாயிக்கும் ஸ்டோர்ஸில் போய் இன்வென்ட்ரினா என்ன, அது எப்படி ஆர்டர் போடுறாங்க, எவ்வளோ மினிமம் வச்சுக்கிறாங்க, இன்வென்ட்ரிங்கிறது ரா மெட்டீரியல்லாம் என்னென்னா மூலப்பொருட்கள், நம்ம பண்ண போகிற ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸுக்கு என்னென்ன வேணுங்கிறதுல ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் ஓரியன்டேஷன் கொடுக்கணும். அது கொடுத்தா அந்த ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கு பார்த்துக்கு இன்வென்ட்ரி போடுறேன், என்ன அடிசஸ் இன்வென்ட்ரி அத்திரி பச்சா போடக்கட்ட கதையாக போயிடும். அதனால்
ஹெச்ஆர் என்ன பண்ணணுங்கிறத நம்ம அடுத்த இதில் சொல்லுவோம். இப்போ இன்வென்ட்ரியை பற்றி ஓரளவுக்கு ஒரு தெளிவு புரிஞ்சிருக்கும். இன்வென்ட்ரிங்கிறது மறுபடியும் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த சமையல் குறிப்பு மாதிரி தான் ரீகேப்னு பேர். ரீகேப்னா ரீகேப்சுலேஷனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ரீகேப். ரீகேப்னா மறுபடியும் ஞாபகப்படுத்துறது. இது கடகடன்னு சொல்கிறது. இன்வென்ட்ரிங்கிறது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், ஒரு முழுமையான பொருளை பண்ணுறதுக்கான உதிரி பாகங்களை கொண்ட பொருட்களுக்கு பேர் இன்வென்ட்ரி. உதிரி பாகங்களுக்கு ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் காம்போனன்ட்ஸ்னு பேர். இது வந்து இதே உதாரணத்துக்கு ஒரு டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்ததுன்னா நிறைய கிளேஸ் தேவைப்படும். கிளேஸ்னால் மண், களிமண் இல்லை, பால் கிளே, சைனா கிளே, ரெட் கிளே அப்படின்னு அதெல்லாம் வந்து டன்னாக வாங்கி வச்சுக்கணும். ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட்டை பொறுத்தவரை ரா மெட்டீரியல் வேறுபடும். ஸோ மினிமம் இன்வென்ட்ரி எவ்வளோ வச்சுக்கணும், மினிமம் ஸ்டாக் எவ்வளோ வச்சுக்கணும், ப்ரொடக்ஷனுக்கு தேவையானது, மேக்ஸிமம் ஸ்டாக் எவ்வளோ வச்சுக்கணும், ரீஆர்டர் லெவல் என்ன, டேஞ்சர் லெவலுக்கு போகக்கூடாத பண்ணிக்கணும். ஏன்னா மான்சூன் கண்டிஷன்லாம் பொறுத்து நீங்கள் ஆர்டர் போட்டு வச்சுக்கணும். மழை காலமாக இருந்ததுன்னா 4 பொருள் கையில் இருக்கும்போது 40 பொருள் போட்டிங்கன்னா வராது. டிரான்ஸ்போர்ட் அது இது பிரச்சனை வரும் உங்களுக்கு. அதனால் எல்லாமே சேஃப்டியாகவும் வச்சுக்கணும், அதே நேரம் நிறையாவும் வச்சுக்கூடாது. அதாவது இந்த ஸ்டோர்ஸ் கீப்பருடைய ஜாப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜாப். அவன் ப்ளே பண்ணுறது, அதாவது ரெஸ்பான்ஸை ரியலைஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப பார்த்து பண்ணணும். சர்க்கஸில் பார் விளையாட்டு மாதிரி தான். கீழே நெட்டு கட்டிட்டு விளையாடினாலும் பொத்துன்னு உழுந்து கீழே நெட்டு உழுந்து போச்சுன்னா கபால மோட்சம் மண்டை மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிள். எந்த நேரமும் இன்வென்ட்ரி ஸ்டாக் எடுத்துகிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் பர்பெக்சுவல் இன்வென்ட்ரின்னு பேர். பர்பெக்சுவல் இன்வென்ட்ரினா ஒரு ஆள் ஸ்டோர் கீப்பர் வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தரை வச்சிருப்பான். அவன் எந்த நேரமும் ஒரு பின்னிலையும் ரேக்லையும் போய் எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கான்னு ஸ்டாக் எடுத்துகிட்டே இருப்பான். எவ்வளோ இருக்குன்னு. இந்த கண்டக்டர் ட்ரிப் ஷீட் பஸ்ஸில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி திடீர்னு ஒரு பொருள் ரொம்ப கம்மியில் வந்துருது பின் கார்டில்னா அவன் வந்து ஸ்டோர் கீப்பர்கிட்ட அவன் ஹெட்டுக்கிட்ட போய் சொல்லணும், சார் இந்த ஐட்டம் டிஸ்பிளே போர்டு மொத்தம் 5000 தான் இருக்குது, நமக்கு அடுத்தது ஒரு 4 நாளைக்கு நமக்கு 20,000 தேவை, உடனே ஆர்டர் பண்ணுவோம், அது 2 நாளில் வரக்கூடியதாக இருந்தால் அதுமாரி அது பேர் பர்பெக்சுவல். அடிக்கடி இன்டர்வியூ ஏதாவது இன்வென்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கிறது. இன்வென்ட்ரி பார்த்துட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். எப்படி ஒரு அம்மா சமையல் பண்ணும்போது சமையக்கட்டில் எல்லா பொருளும் இருக்கான்னு டெய்லி பார்க்குறாள். அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம். அஞ்சரை பெட்டிங்கிறது அந்த காலத்தில் இருந்தது. ஒரு ரவுண்டு டப்பா இருக்கும், அதில் சின்ன சின்ன கப்ஸ் இருக்கும், அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் எல்லாம் போட்டு வச்சுருப்போம். அப்பப்போ அது வேறு அது அஞ்சரை பெட்டி மாதிரி. இது ஸ்டோர் கீப்பிங்கில் உள்ள பின்ஸ்னு பேர். ஸோ அதனால் இந்த இன்வென்ட்ரியை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 9840525988 திருவேங்கடம், தில்லை திருன்னு பேர், திருவேங்கடம்னு என் பேர். கால் பண்ணி பேசுங்க. வாட்ஸ்அப்பும் இதே நம்பர் தான், கேளுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெறும் 177 சப்ஸ்கிரைபரை வச்சுருக்கேன். நான் பழைய எபிசோட்லேயே சொன்னேன், என்னுடைய ஒரு சப்ஸ்கிரைபரும் 1000 சப்ஸ்கிரைபருக்கு சமம். அப்போ 177 மல்டிப்ளை 1000 1,77,000. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். நிறைய சமாச்சாரம் சொல்லித்தரேன். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் இப்போ ரிவைண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்வென்ட்ரியை பற்றி. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், இன்வென்ட்ரியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு. அவங்களுக்காக போடுற எபிசோடில் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தமிழ் இங்கிலீஷுமா மாற்றி மாற்றி சொல்கிறேன். அதனால் இன்வென்ட்ரி இஸ் ஏ ஐடியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இன்வென்ட்ரிங்கிறது பணத்தின் மறு வடிவமாகும். அதிகமாகவும் வச்சுக்கக்கூடாது. இன்வென்ட்ரினா காம்போனன்ட்ஸ் அதிகமாகவும் வச்சுக்கூடாது, ப்ரொடக்ஷனுக்கு தட்டுப்பாடு வர்ற மாதிரியும் வச்சுக்கக்கூடாது, கரெக்டாக வச்சுக்கணும். சேஃப்டி ஸ்டாக் இருக்குது, லீட் டைம் இருக்குது. இதெல்லாம் அடுத்த எபிசோடில் சொல்லித்தரேன். எல்லோரும் இன்புற்றிற்கு வேறொன்றும் அறியேன்னு பராபரம். நான் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்காக இதை செய்கிறேன். இதில் ஒரு சுயநலமும் உண்டு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கடன்னு இம்ப்ரூவ் ஆச்சுன்னா எனக்கு ஒரு 4 காசு வரும், அவ்வளோதான். எல்லாமே இப்போ வந்து பணம் இருந்தால் தான் எல்லாமே. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லைன்னு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை, டம்பு தான். பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, வெறும் அறிவை மட்டும் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தேங்காய் முடி கச்சேரி தான் பண்ணிட்டு இருக்கணும். அறிவும் வேணும், பணமும் வேணும். இது 2 இருந்து அதிர்ஷ்டம் வேணுங்கிறான். அதை பற்றி எனக்கு தெரியாது சார். எனக்கு அறிவும் பணம் இருந்தால் அதிர்ஷ்டம் தன்னால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சும்மா அதிரி வச்சா குழக்கட்டங்கிற மாதிரி காஞ்சிபுரம் போனால் காலாட்டின்னு சாப்பிடலாங்கிற கதையெல்லாம் எனக்கு பிடிக்காது. நம்ம பிரெயின் இருக்குது, அந்த பிரெயின் போனால் யூஸ் பண்ணுறோம், அது மூலிமா 4 காசு சம்பாதிக்கணும். அதனால் அடுத்த எபிசோடில் மறுபடியும் பார்ப்போம். இப்பொழுது தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தில்லை திருவின் துணுக்கு தோரணங்களுக்காக. வாழ்க வளமுடன்.